ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு சனி பகவானுடைய நன்மை தீமைகளை பற்றி சொல்வது, அதுலேயும் விருச்சிக லக்னத்திற்காக இந்த பதிவில் சொல்ல போகிறோம். ஜென்ரலாக நம்ம நினச்சிட்டு இருப்போம் விருச்சிக லக்னத்திற்கு சனி ஆகாதவர் அப்படின்ட்டு. காரணம், அடிப்படையில் காலபுருஷ தத்துவத்தின் ரீதியாக நம்மளுடைய லக்னத்திற்கு 3ஆம் வீட்டுக்கும் 4ஆம் வீட்டுக்கும் உரியவர். நம்முடைய லக்னாதிபதியான செவ்வாய் கிரகத்திற்கு எதிர்ப்பான கிரகம், பகை கிரகமாக இருக்கக்கூடியவர். இதெல்லாம் நம்ம இப்போ அடிப்படை ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பொது விதிகள். ஆனால் சிறப்பான விதிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அட்வான்ஸ்டாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி முறைகளில் பார்க்கும்போது, பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நட்சத்திர சூத்திர முறைப்படி பாவ முறை தொடர்புகள் ரீதியாக எந்தெந்த கிரகம் நமக்கு எந்த பாவத்தை இயக்குகிறதுன்னு கண்டுபிடிக்கிற மெத்தட் இருக்கு. அதன் முறைப்படித்தான் நமக்கு நல்லவரோ கெட்டவரோ ஒரு கிரகம் வேலை செய்யும். இப்போ நம்மளுடைய விருச்சிக லக்னத்திற்கு உள்ளேயே சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு. விருச்சிகத்துல தான் அனுஷம்ன்ற நட்சத்திரம் இருக்கு. நம்ம லக்னத்துக்கு 5ஆம் இடமான மீனத்துல தான் உத்திரட்டாதின்ற நட்சத்திரம் இருக்கு. நம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடமான கடகத்துல தான் பூசம்னு சொல்லக்கூடிய சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு. அப்ப இந்த 3 பாவங்களுமே நமக்கு லக்னம் என்று சொல்லக்கூடிய உயிர், நம்மளுடைய ஆயுள், ஆரோக்கியம், செயல்திறன் இதையெல்லாம் குறிக்குது. 5ஆம் இடம் சந்தோஷம், மகிழ்ச்சி, கலைகள், உறவுகள், குழந்தை பிறப்பு இதையெல்லாம் குறிக்குது. 9ஆம் இடம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை குறிக்குது. இப்படி நல்ல பாவங்களாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானத்தை அடிப்படையாகத்தான் இந்த சனியே இருக்கு, நட்சத்திரமே. அப்ப இப்பேற்பட்ட பாவங்கள்ல சனி நமக்கு இருந்து சொந்த நட்சத்திரத்திலே இருந்தாருன்னு வைங்க, சனி அனுஷத்திலேயோ பூசத்திலேயோ உத்திரட்டாதியிலையோ இருந்தார் அப்படின்னாலே நமக்கு இந்த பாவங்களுக்கு அது டெவலப்மெண்ட்டு, அதாவது மகிழ்ச்சி, ஆரோக்கியம், நம்மளுடைய உறவுகள் இதுக்கெல்லாம் டெவலப் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பாவ ரீதியான பலன்களை நமக்கு சனி நன்மையா செய்ய போறக்கூடிய அமைப்புல தான் விருச்சிக லக்னத்துக்கு சனி இருக்கார். இப்போ சப்போஸ் நமக்கு உபநட்சத்திர கணக்கீடு அப்படின்னு நம்ம ஜனன ஜாதகத்தை வச்சு கணக்கு பண்ணணும். அப்படி நம்ம ஜனன ஜாதகத்துல நம்ம லக்ன புள்ளியை மையமா வச்சு அதிலிருந்து 12 பாவங்களுக்கும் புள்ளிகளை கண்டுபிடிச்சு இந்த 12 பாவத்துக்கும் உபநட்சத்திரம் கண்டுபிடிக்கும் போது சனி கிரகமானது 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பாக இருந்தால் 4, 8, 12 ஒரு லக்னத்துக்கு ஆகாத பாவம், ஆகாத வீடு. அந்த 4, 8, 12 வீடுகளுக்கு அதிகாரியாக சனி விட்டால் மட்டும்தான் சனி விருச்சிக லக்னத்துக்கு கெட்டவர். மற்றபடி 1, 5, 9க்கு வந்தா நன்மை தான் செய்வார், உறவு ரீதியாக நன்மை செய்வார். 2, 6, 10க்கு அதிகாரியாக வந்தால் தொழில் ரீதியாக நன்மை செய்வார், பணவரவை தருபவராக அவர் இருப்பார். அதே நேரத்தில் வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியவராகவும் அவர் இருப்பார். 3, 7, 11 இதுக்கு சனி அதிகாரியாக வந்தால் உறவுகள், திருமணம், கம்யூனிகேஷன், மூளை உழைப்பு, திறமை, தனிப்பட்ட ஒரு கலை சார்ந்த தொழில் இதுக்கெல்லாம் சாதகமாக இருப்பார். அதே 4, 8, 12க்கு வரும்போது தான் கஷ்ட நஷ்டங்களுக்கு அதிகாரியாக அவர் விடுகிறார். அப்போ இந்த மாதிரி நம்ம ஜனன ஜாதகத்தில் பிறக்கும்போது என்ன அமைப்பில் இருக்காருங்கிறத தெரியாமையே பொதுவாக சனியை நினச்சி பயப்படுறதும், சனினால எல்லா பாதிப்பும் சனினால தான் நடக்குதுன்னு பழி போடுறதும் தேவையில்லை. 2வது, ஒரு கிரகம் சனி கெட்டவராகவே விட்டா கூட அவர் எப்பவுமே கெடுதலை பண்ணிட்டு இருக்க மாட்டார். தன்னுடைய நம்ம ஜனன ஜாதகத்தில் திசா புத்தி அந்தரன் ரீதியாக அந்த 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்புகளை இயக்கும் போது மட்டும்தான் கெடுதல் பண்ணுவார். அப்போ அந்த சனி திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்தால் மட்டும்தான் அந்த கெடுபலன் நடக்கும். வேற திசை நடக்குது, வேற பாவங்களை இயக்கிட்டு இருக்கும்போது இது நமக்கு கெடுபலனே வராது.
ஆனாலும் நம்ம சனி நினைச்சு பயப்பட்டிருக்க வேண்டியது அவசியம் இல்லை. அப்போ கோச்சாரம் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பெயர்ச்சியெல்லாம் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, திசா புத்தி அந்தரம் ரீதியாக ஒரு கிரகம் வழி நடத்திக்கிட்டு இருக்கு நம்மளை விதி கொடுப்பினை மூலம். அந்த கிரகம் எந்த வலிமையில் இருக்கு, அது சாதகமாக செயல்படுதா, பாதகமாக செயல்படுதா, சப்போர்ட்டிவாக இருக்கா, நம்மளுடைய பாவத்துக்கு கேட்கக்கூடிய கேள்விக்கு அது சரியான சாதக பலனை தருதான்னு பார்க்கறதுக்கு தான் கோச்சாரத்துக்கு கண்டுபிடிக்கும். அதனால் இப்போ விருச்சிக லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிற சனி, 4ஆம் வீடுங்கிறது ஒரு பொது விதி, ஒரு பொது ஏரியா. ஆனால் அதில் ஒரு நட்சத்திர தொடர்புன்னு இருக்கு இல்லையா? இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார். அந்த நட்சத்திர அதிபதி எந்த பாவத்தில் இருக்காரோ அது சார்ந்த பலனைத்தான் சனி தர முடியும். ரெண்டாவது, சனி நம்ம ஜனன ஜாதகத்தில் என்ன ஆதிக்கம் வாங்கியிருக்காரோ அந்த பாவ செயல்கள் மூலமாக தான் அவர் செயல்படுவார். இவ்வளவும் இருக்கும்போது நம்ம 19 அர்த்தாஷ்டம சனி 2.5 வருஷமும் நம்மளுக்கு சனி பாதிப்பையே தரும் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. திசா புத்தி அந்தரத்தில் சனி திசை, சனி புத்தி, சனி அந்தரம் நடந்தும் போது சனியை பாருங்க. அந்த சனி உண்மையிலேயே நமக்கு 8-12 தொடர்பு இருந்தால் தான் பயப்படணும். அது இல்லாத பட்சத்தில் எந்த விதமான பாதிப்பும் வராது. இப்போ நமக்கு ஜனன ஜாதகப்படி குரு கிரகமானது நல்ல பாவ அதிகாரியாக இருந்தாலும், சனி நல்ல பாவ அதிகாரியாக இருந்தாலும், அந்த பாவ தொடர்புகளை தான் இந்த சனியும் குருவும் செய்ய போகிறாங்க. இப்போ சனி 4ஆம் இடத்துல இருக்கிற விஷயம், அந்த 4ஆம் இடத்துக்கு சாதகமான நிலைமையில குரு இல்லை. சனி நின்ற நட்சத்திராதிபதி குரு, புரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான குரு அந்த 4ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீடான 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அந்த 4ஆம் வீட்டுக்கு உண்டான பலனை அவர் மறுக்கிறார், அவர் துண்டிக்கிறார், அப்போ செயல்பட விட மாட்டேங்கிறார். அதனால் 4ஆம் வீட்டு பலன் அங்கே நடக்காது. இப்படியெல்லாம் நட்சத்திர சூத்திரங்களை வச்சு தான் கோச்சாரத்திலையும் பலன்களை பார்க்க முடியும். அப்போ உண்மையிலேயே சனி என்ன வேலையை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னா, குருவினுடைய 7ஆம் வீட்டினுடைய வேலை தான் அவர் செஞ்சிட்ருக்கார். இப்போ விருச்சிக லக்னத்துக்கு குரு 7ல் இருக்கிறதுங்கிறது, குருவினுடைய பலனை சனி தர்றாருங்கும் போது நமக்கு கோச்சார ரீதியாக அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, நமக்கு திருமணம், கணவன் மனைவி உறவில் ஒரு மேன்மைகள், ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து ஒரு நமக்கு ஆதாயங்கள், சமூக நலம் சார்ந்த துறையில் நமக்கு ஈடுபாடுகள், சமூகத்தோட தொடர்பு நல்லா டெவலப் ஆகிறது, இத்தனை விஷயத்தையும் தந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லி எதுக்கு பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ நம்ம ஜனன ஜாதகப்படி தான், நமக்கு உபநட்சத்திர கான்செப்ட் படி தான் இந்த கோச்சாரங்களெல்லாம் இயங்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை பற்றி சனியை பற்றிய அச்சத்தை போக்கி, அர்த்தாஷ்டம சனி தான், ஆனால் அந்த அர்த்தாஷ்டம சனி என்பது நட்சத்திர ரீதியாக சாதகத்தை தருகிறதா பாதகத்தை தருகிறதா என்பதை முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயம். அதே போல் நமது ஜனன ஜாதகத்தில் 4, 8, 12 தொடர்பு இருந்தால் மட்டும்தான் சனி, அதுவும் நமக்கு சனியினுடைய திசாபுத்தி அந்தரம் நடந்தால் மட்டும்தான் நமக்கு பிரச்சனை பாதிப்பு தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.